இப்போ நான் கரண்டாக யூஸ் பண்ணுற இந்த சாஃப்ட் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 80 சென்டிமீட்டர் 80 சென்டிமீட்டர் கூடிய ஒரு பேசிக் சாஃப்ட் பாக்ஸ். இதை வந்து இப்போ நாங்கள் சேஞ்ச் பண்ண போகிறோம். இதுக்கு பதிலாக ஒரு புது சாஃப்ட் பாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதுதான் இந்த சாஃப்ட் பாக்ஸு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கேஜ் பிரிக்கவே இல்லை. தென் இது வாங்குறதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த சாஃப்ட் பாக்ஸ் வந்து கொஞ்சம் கண்ணு உறுத்திட்டே இருக்கும். சொல்லிட்டே இருப்பாங்க, இது என்னடா சும்மா நீ யூஸ் பண்ணுறதும் இல்லை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்க. நான் டெக்னிக்கலாக இந்த வீடியோ முன்னாடி வர வரைக்கும் நம்ம பெருசாக ஒன்றும் வீடியோஸே பண்ணல, சும்மா தான் அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பேன். கழட்டி போடுறா இல்லைன்னா ஏதாவது ஆயிரும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே ஒரு நாள் எடுத்து வைக்கும் போது தள்ளி விட்டு உடச்சிட்டாங்க. சாஃப்ட் பாக்ஸில் உள்ள அந்த லாக் வந்து ஒர்க் ஆகலை. அந்த கம்பி சென்டர் கம்பி நெளிஞ்சிருச்சு, உள்ள கம்பி கட் ஆயிருச்சு. அவர் தூக்கி ஓரத்தில் வச்சிருந்தேன். அப்புறம் வந்து நம்ம ரூட் அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு ஆள் இருக்காரு. அவர் வந்து இதை வந்து எப்படியோ கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. பட் இப்போ நல்லாவே ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆரம்பத்திலே எனக்கு இதில் ஒரு தோணிட்டே இருக்கும், சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு. ஏன்னா 80 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இப்போ இந்த ஸ்கிரீனுக்கு நடுவில் கொண்டு வந்தோம்னா அப்படியே ஃபுல் ஸ்கிரீனை அடைச்சிடும். இந்த மாதிரி சைஸ் இருக்கிறதுலே ஓரளவுக்கு மீடியமான சைஸ், அதாவது ஒரு நல்ல ஒரு மோஸ்ட் ஸ்டுடியோல யூஸ் பண்ணக்கூடிய சைஸ்னு வச்சுக்கோங்க. இதோட 100 130 மேலே போய்கிட்டே இருக்கும். ஆவரேஜா நிறைய பேர் யூஸ் பண்ற சைஸ் தான் இந்த சைஸ் 80 சென்டிமீட்டர். அப்படி ரெண்டாவது ரீசன் எதுக்காகனா சைஸ் பெருசு. அதுக்கப்புறம் இதுல வந்து கிரிட் கிடையாது. இந்த கிரிட்னால ஒரு அட்வான்டேஜ், அதாவது கிரிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்னா இருக்கும், இந்த தேன் கூடு மாதிரி இருக்கும். மெயின்லி இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கக்கூடிய லைட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். லைக் பேக்ரவுண்டு அந்த பக்கம் இந்த பக்கம் என் ஃபேஸில் அப்படின்னு சொல்லி ஓவரால் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ நான் வந்துட்டு இந்த பேக்ரவுண்டில் வச்சிருக்கக்கூடிய லைட் வந்து நான் கொஞ்சம் ஹெவியாக வைக்க வேண்டியதாக இருக்குது. அது இந்த லைட்டை கம்பேர் பண்ணால் இதோட லூமினஸோட அதோட லூமினஸ் ரொம்ப ஹெவியாக வச்சாதான் அது கொஞ்சம் விசிபிளாக இருக்குது. இல்லைன்னா அது ரொம்ப டல் ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரிட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லைட் வந்து ஒரே டேரக்ஷனில் போகும். கரெக்டாக இந்த டேரக்ஷனில் எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக என் ஃபேஸுக்கு மட்டும் தான் வருமே தவிர எக்ஸ்ட்ரா வந்து சைடில் எங்கேயுமே போகாது. பட் உங்களுக்கு தோணலாம் ப்ரோ ஒரு கிரிட் மட்டும் வாங்கி மாட்டிடலாமே அப்படின்ட்டு. ஒரு கிரிட் அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது. ஆஃப்லைனில் ஆன்லைனில் எல்லா பக்கமும் தேடி அப்புறம் 1-2 வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. பட் கிரிட்டோட ரேட் பார்த்தோம் அப்படின்னா 1000 ரூபீஸ்ல இருந்து இதுக்கு மேல தான் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த 80 சென்டிமீட்டரோட ஆக்சுவல் இதோட பிரைஸே 1300 500 அந்த ரேஞ்ச் தான் சாஃப்ட் பாக்ஸோட பிரைஸ். பட் அந்த கிரிட்டோட பிரைஸ் மட்டும் 1000 ரூபாய் விற்கிறாங்க. சரி ஆஃப்லைன்லயாவது ரேட் கம்மியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மோஸ்ட்லி நிறைய கடைகள்ல கேட்ட வரைக்கும் யாருக்கிட்டயுமே கிரிட் இல்ல. சரி கிரிட்டோட இருக்கிற சாஃப்ட் பாக்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டோம்னா நியர்லி வந்து 3 to 5K வருது. டிபெண்ட்ஸ் ஆன் த சைசஸ். இது வாங்கி இருக்கிறதும் பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 3K மேல வரும். அரௌண்ட் 3 to 4K நினைக்கிறேன். எக்ஸாக்டான பிரைஸ் வந்து நான் ஸ்கிரீன்ல போடுறேன். இந்த கிரிட் வந்து 1000 ரூபீஸ் வருது. சாஃப்ட் பாக்ஸுமே எனக்கு மாத்தணும். ஏன்னா இது வந்துட்டு லைக் இது ஒரு பேசிக்கான ஸ்பீட் லைட்ல போடுற சாஃப்ட் பாக்ஸ். உள்ள தான் லைட் பிளேஸ்மெண்ட் பண்ணுவோம். பட் நார்மல் ட்ரெடிஷனல் சாஃப்ட் பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பவுன் மவுண்ட் அதோட வரும். அது வந்து டேரக்டா நம்ம லைட்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மவுண்ட் வந்துட்டு இதுல கிடையாது. லைக் நம்ம டேரக்டா உள்ள தான் லைட் பிளேஸ் பண்ணிருக்கோம். உள்ள ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு வருது. அந்த ரீசனுக்காகவும் நான் சேஞ்ச் பண்ணணும்னு இருந்தேன். அதுக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிராண்ட்ல இருந்து வாங்கியிருக்கேன். நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, கோடாக்ஸ், அதுக்கப்புறம் மோஸ்ட் பாப்புலர் பிராண்ட்ஸ் நிறைய இருக்கு. பட் பிரைஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அது மட்டும் இல்லாம எனக்கு சைஸும் சின்னதா, ஃபேஸ் மட்டும் தான் எனக்கு லைட் தேவையே தவிர இந்த பேக்ரவுண்டுக்குலாம் லைட் போக வேண்டியது இல்லை. அந்த ரீசனால நான் வந்து ஒரு 60 சென்டிமீட்டர் 65 சென்டிமீட்டர் பார்த்தேன். ஃபைனலி ஒரு 2 பிராண்ட்ல அவைலபிளா இருந்தது. பட் இந்த பிராண்ட் வந்து கொஞ்சம் நல்ல பிராண்ட் மாதிரி தெரிஞ்சது. நான் இந்த ப்ராடக்ட் எதுவுமே வாங்கினதில்லை. ஆக்சுவலி திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். தென் இது வந்து இந்த மாதிரி ஒரு பேக்ல தான் வந்திருக்கு. ஆனால் ஜிப்பெல்லாம் திறந்து வச்சிருக்கானுங்க. உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே. இல்லைன்னா அப்புறம் அமேசானில் தான் போட்டு ரீப்ளேஸ்மெண்ட் போடணும். இன்னும் இப்பயே உள்ள ஆடுது. ஆக்சுவலாக ஒரு லைட், ஆக்சுவலி இதுதான் லைட்டு, கொடை மாதிரி தான் இருக்கும். கீழே வச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிரிட்டு கவர் உள்ளுக்குள்ளே கிடக்கு. இது வந்து வெறும் கிரிட்டு மட்டும் இருக்குது. கீழே போட்டலாம். அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் 2 கிளாத். ஆக்சுவலி இதுதான் வந்து டிஃப்யூசர். 2 டிஃப்யூசர் இருக்கும் இதில். இதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லை, சைடில் வச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்துட்டு இந்த டிஃப்யூசர் ஓப்பன் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டிஃப்யூசர் இருக்கும். ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர் அப்படின்ட்டு. நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணோம்னா இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நிறைய வெல்க்ரோஸ் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இதை நம்ம டைட் பண்ணிடலாம். இதை வந்துட்டு ஓகே, இதை வந்து சென்டரில் ப்ரெஸ் பண்ணி வந்து நம்ம டைட் பண்ணணும். கீழே வச்சு பண்ணுறேன். நான் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்குது. லைக் அந்த மெக்கானிசம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. உள்ளே உட்கார மாட்டேங்க. டப்புன்னு ரிட்டர்ன் வருது நண்பர்களே. ஓகே, மவுண்டிங் பண்ணியாச்சு. இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த எக்ஸாக்டான பேர் தெரில. இந்த மவுண்ட் வந்துட்டு ரொட்டேட் ஆகுது. நம்ம சாஃப்ட் பாக்ஸ் ஆனால் ரொட்டேட் பண்ணிக்கலாம் போல், அதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் சைட் ஃபுல்லாக வந்து அலுமினியம் தான். உள்ள கம்பியெலாம் இருக்குது. இது வந்து கொஞ்சம் மோஸ்ட்லி அலுமினியம், கொஞ்சம் எஸ்எஸ் அந்த மாதிரி மிக்ஸ்டாக இருக்குது. இதை வந்து லாக் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணாமல் டப்புன்னு வந்துடும். அதனால் நம்ம ரிலீஸ் பண்ணும்போது பொறுமையாக தான் பிடிச்சி கீழே வச்சு தான் ரிலீஸ் பண்ணணும். இதை வந்து நம்ம பேக் சைடில் இருந்தால் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இருக்கிற லைட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த சாஃப்ட் பாக்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த டிஃப்யூசர் ஒட்ட வைக்கணும். பட் இதில் வந்து நம்ம ஒட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் மாட்டிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம டேரெக்டாக இதை ஒட்ட வச்சிடலாம். உள்ள இருக்கிற டிஃப்யூசர் ஒட்ட வைக்கலாம். இந்த டிஃப்யூசர் ஒட்ட வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. மடக்கி இருக்குது வெல்க்ரோஸ் எல்லாமே.
இந்த லைட்டோட இன்டென்சிட்டி கொஞ்சம் குறையும். ஓகே, கரெக்டாக ஒட்ட வச்சாச்சு. சென்டரில் மட்டும் 2 லேயராக போட்டிருக்காங்க. சென்டரில் தான் மோஸ்ட்லி லைட்டோட அந்த இன்டென்சிட்டி ஹெவியாக இருக்கும், அதனால வந்து 2 லேயர் போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட் லேயர் ஒட்ட வைக்கணும். மெயின் லேயர் கொஞ்சம் உள்ள தள்ளி ஒட்ட வைக்கணும், ஏன்னா கிரிட் வேறு ஒட்ட வைக்கணும்ல. அப்படியே சுற்றி ஒட்ட வச்சோம்னா வேலை முடிஞ்சு. ஓகே, டன். மெயின்லி இந்த கிரிட்டோட பர்பஸே வந்து லைட்டோட டைரக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. தென் ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட் வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ண போகிறேன், அதனால கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது லைட் இருக்கா அப்படின்னா இல்லை, நம்ம இருக்கிறதே இந்த பேக்ரவுண்ட் ஒரு பேட்டர்ன், அதுக்கப்புறம் இங்கே சின்ன ஒரு இன்னும் LED இருக்குது. அது இப்போ சற்று சில நிமிடங்களில் இது ஆஃப் ஆகிவிடும். அது டிஜிடெக்கோட பேசிக் லைட் இது அப்படி தான் இருக்கும். இதுக்கு ரிமோட் இருக்குது, ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வெல்க்ரோ வரும். ஒரு ஸ்க்ரீனில் தெரியறதுக்காக கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடுறேன். ஓகே, யூ கேன் see this. ஓகேவா, வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பவர் கேபிளை கீழே தள்ளி விட்ருவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்குது. ஐ மீன் இந்த சென்டரில் இந்த கொடையோட சென்டர் ராட் ஒன்று இருக்குது. ஸ்க்ரூ எங்கே இருக்கும் அப்படின்னா, ஓகே இங்கே ஒரு ஸ்க்ரூ போட்டுருக்கேன் தான். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ இது அப்படியே மேலே கொண்டு வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓ சாரி, லைட்டை கலட்டினா தான் எடுக்க முடியும். சரி, கீழே விட்டுவோம். ஓகே, லைட் வந்துச்சு. இது வந்து டிஜிடெக்கோட ஒரு 150 வாட்ஸ் பேசிக் காப் லைட். இது வந்து பை கலர் தான், 2 கலர் மட்டும் தான் எரியும். ரொம்ப பட்ஜெட்டில் வரக்கூடிய லைட் இது. ஓகே, இப்போ தூக்கிடலாம். ஐ புட் திஸ் திங். இது வந்து பேக் டு திஸ் பழைய. ஓகே, இப்போ வந்துட்டு லைட்டை வந்துட்டு கேபிள் கனெக்ட் பண்ணிடலாம். இது வந்து 4% பிரைட்னஸ்ஸு. ரொம்ப ஹார்ஷாக இருக்குது பார்த்தீங்களா ஃபேஸ் எல்லாம், அதனால் சாஃப்ட் லைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த லைட் சவுண்டு கேட்குதான்னு பாருங்கள். ஃபேன் வந்து கம்மியாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போதைக்கு ஆன்லேயே இருக்கட்டும். பட் ரிமோட் இருக்குது, அதனால் வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அப்பொழுது இந்த பவுன் மவுண்ட்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். இது ஏதாவது பக்கம் கீழே வரணுமா, அதான் ரொட்டேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதனால பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியறதுக்காக நான் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வருகிறேன். கரெக்டாக லைட்டு மறைக்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம நேரத்துக்கு. இதில் வந்துட்டு மேலே வச்சுன்னு ஒரு லாக் இருக்கும். அந்த லாக்கை இழுத்துட்டு தள்ளணும் அப்படின்னா லாக் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் திங் ஐ டர்ன் ஆன் த லைட். லைட்டை வந்து எப்படிமா ஒரு பேக்ரவுண்டு கூட்டு லைட்டை ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இப்போ நம்ம வந்து 25% வைக்கிறேன். லைட் பார்த்தீங்கன்னா இப்போ 25%ல் இருக்குது. நான் கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு பழைய மாதிரி செட்டப்லேயே ஃபுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா எடிட்டில் பார்த்தா தான் எனக்கே தெரியும். ஆக்சுவலி ஓகே, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா லைட் பெருசாக ஸ்ப்ரெட் ஆகலை. இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் கண்ணா பின்னான்னு எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். பட் இப்போல்லாம் கொஞ்சம் இந்த இடத்துல லைட்டிங் கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக உடஞ்சுன்னு சொன்னான்ல, இந்த சென்டரில் வந்து இங்கே ஒரு ராட் ஒன்று வரும். அதுக்கப்புறம் இந்த உள்ள லாக் ஆகுதுல, சுத்தமாக முடிஞ்சு. நாங்கள் சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு உள்ள பேனாலாம் போட்டு வச்சிருக்காங்க. பேனாவை கட் பண்ணிலாம் உள்ளே போட்டுருவோம். ஃபைனலாக இந்த சாஃப்ட் பாக்ஸ் தான் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3 மாதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 3 மாதம் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். ஆக்சுவலாக அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ இருக்குல்ல, அந்த ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணி அதை வந்து நாங்கள் செட்டப் பண்ணுற வீடியோ வந்துட்டு லைக் அந்த ப்ராடக்ட்டை மே மந்தில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வந்தோடனே நாங்கள் செட்டப் பண்ணி வீடியோஸ் பண்ணிட்டோம். சரி, கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வீடியோ பண்ணலாம்னு நினச்சா அது மறந்தே போயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக என்னென்ன வீடியோஸ்லாம் பெண்டிங் இருக்குன்னு பார்க்கும்போது இந்த வீடியோ பெண்டிங் இருந்தது. ஸோ ஒரு 3 மந்த்ஸாக இந்த சாஃப்ட் பாக்ஸ் தான் எங்களுக்கு மெயின் லைட் சோர்ஸாகவே இருக்குது. லைக் மெயினாக இது எதுக்காக வாங்கணும்னா, லைட்டை கண்ட்ரோல் பண்ணணும் நமக்கு. அதாவது லைட் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகாமல் டேரெக்டாக எந்த இடத்துக்கு எனக்கு ஃபேஸுக்கு மட்டும் தான் லைட் வேணும்னா, இதை தாண்டி கொஞ்சம் பின்னாடி கூட எக்ஸ்ட்ராவாக எனக்கு இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, முன்னாடி ரீசன் சொல்லியிருப்பேன், பின்னாடி இருக்கிற லைட் சோர்ஸ்லாம் வந்து இன்டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ என்னால் லைக் அந்த லைட்டோட பேட்டர்ன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியணும்னா, அது ரொம்ப இது வந்து ஒரு 25% வைக்கிறேன்னா அது 50% வச்சா தான் எனக்கு வந்துட்டு லைட்டோட அந்த இன்டென்சிட்டி அந்த பிரைட்னஸே தெரியுது. ஆக்சுவலாக நான் அதை பர்ச்சேஸ் பண்ணும்போது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3500 அந்த ரேஞ்ச் தான் இருந்தது மே மந்த்தில். பட் இப்போ இந்த ப்ராடக்ட்டை நான் செக் பண்ணி பார்க்குறேன். எக்ஸாக்ட் ப்ராடக்ட்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 6430 தெரியுதான்னு தெரியல. 6430 சேம் ப்ராடக்ட் இந்த ப்ரைஸ் இருக்கு. அப்படியே டபுள் ஆஃப் த அமௌண்ட் ஆயிருக்கு. இவ்வளோ வருமா ப்ரோ அப்படின்னா, எஸ். மோஸ்ட்லி நான் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் வாங்கினேன். ஏன்னா அதர் வெப்சைட்லாம் செக் பண்ணுறேன். லைக் மோஸ்ட்லி எல்லாம் 4000 5000 6000 அந்த ப்ரைஸில் இருந்தது. இதில் தான் ஏதோ அதிசயமாக கொஞ்சம் கம்மியாக இருந்துன்னு சொல்லிட்டு அந்த ப்ரைஸை கம்மியாக இருக்குங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த அளவுக்கு கம்மியாக இருந்தது அப்படிங்கிறத நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன். ரீசன் இந்த இப்போ வீடியோ எடுக்கும் போது தான் செக்கே பண்ணேன். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இப்போ இருக்குது என்ன ரேட்னு சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக தேடி பார்த்தா 6000 இருக்குது. நான் இன்னும் சில வெப்சைட்லையும் செக் பண்ணேன். ஆவரேஜாக ஒரு 4 to 5000 இருக்கு. ஆனால் இந்த ப்ரைஸ் நீங்கள் வந்தால் லைக் கார்ட் லிஸ்ட்டில் போட்டு வைங்க. இன்கேஸ் நீங்கள் வாங்குற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா 3500 ப்ரைஸ் கம்பல்சரி வரும். பட் அது எப்போ வரும்னு தெரியல. 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. பட் ஏதாவது சேல் ஏதாவது போச்சுன்னா மேபி இன்னும் கொஞ்சம் குறையறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு, இன்கேஸ் நீங்கள் இந்த ப்ரொஃபஷனலான லைட்டிங் செட்டப்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு தேவை. இல்லைன்னா பேசிக் லைட் சாஃப்ட் பாக்ஸ் உங்களுக்கு வேணும்னா அந்த ஸ்பீட் லைட் சொன்னால ஃபர்ஸ்ட் நான் வச்சிருந்தேன்ல அந்த லைட் வாங்கிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பட்ஜெட்லேயே முடிஞ்சிடும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 அந்த ரேஞ்சுக்குள்ள கிடைக்கும் உங்களுக்கு 80 சென்டிமீட்டர். மேபி அந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் என்னால் கொடுக்க முடிஞ்சுன்னா இங்கே மேபி
மேபி டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா அந்த ப்ராடக்ட்டை டேக் பண்ணி விடுறேன், மேபி செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் பட்ஜெட்டில் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அதே நான் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் லைட் நான் பில்ட் பண்ணும்போது லைட் ஸ்டாண்டோட சேர்த்து நியர்லி ஒரு 3K அந்த ரேஞ்சில் முடிச்சேன்னு நினைக்கிறேன். நான் எவ்வளோ ப்ரைஸ் வந்தது என்னங்கிறதே நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணுறேன், மேபி செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு டீட்டெயிலான ஒரு வீடியோவில் நான் என்ன மாதிரியான லைட்டிங் செட்டப்ஸ் யூஸ் பண்ணுறேன் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத வந்து கூடிய சீக்கிரம் வீடியோ சொல்கிறேன். ஒரு ஸ்டுடியோ டூரும் போடணும்னு பிளான் இருக்கேன், ஆனால் ஒரு 50K ரீச் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் போடலான்னு இருக்கேன். சரி ஓகே, கண்டென்ட் கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக கொடுத்துட்டு ஒரு 50K ரீச் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் ஸ்டுடியோ டூர்னு சொல்கிற அளவுக்கு சீன் இல்லை. பட் நான் வந்துட்டு என்னோட கண்டென்ட் கிரியேஷனுக்காக என்ன மாதிரி விஷயங்கள், என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத, என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன யூஸ் பண்ணேன், இடையில என்ன யூஸ் பண்ணேன், இப்போ கரெக்டாக என்ன யூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத ஒரு கிராஃபோட பார்த்துடலாம். இன்கேஸ் இந்த ப்ராடக்ட் அது இந்த எக்யூப்மெண்ட்ஸை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு DM பண்ணலாம். Instagram ID plugins தமிழ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் அங்கேயும் பார்த்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பீஸ்.